ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எப்படி ஆரம்பத்திலே கண்டறிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம்னா, குழந்தைக்கு வந்து காய்ச்சல் ஆன காரணம் கண்டுபிடிக்க முடியல. குழந்தைகள் ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூப்பஸ் கண்டறிகிறது குழந்தைங்க வந்து பெரியவங்க மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒரு சின்ன பெற்றோர்கள் வந்துட்டு அவங்க தினமும் நடக்கிற மாற்றங்கள் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்தீங்களாவே. வணக்கம், நான் டாக்டர் மாதேஸ்வரன் மணி, கன்சல்டன்ட் ருமட்டாலஜிஸ்ட், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இந்த மே 10 பார்த்தீங்கன்னா உலக லூப்பஸ் தினம், அது செஞ்செருமை பல்லுறுப்பு வியாதின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா லூப்பஸ் பெண்களை தாக்கும், சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிறார்களையும் தாக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 16 வயசுக்குள்ள குழந்தைகளை பாதிக்கிறது தான் ஜுவனைல் லூப்பஸ்ன்னு சொல்லுவாங்க. சிறாருக்கு வரக்கூடிய லூப்பஸ், சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தெமட்டோசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எப்படி ஆரம்பத்திலே கண்டறிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம்னா, குழந்தைக்கு வந்து காய்ச்சல் ஆன காரணம் கண்டுபிடிக்க முடியல, காய்ச்சல் தொடர்ந்து இருக்குது, கை கால் மூட்டு வலி இருக்குது, தோலில் பார்த்தீங்கன்னா சரும பிரச்சனைகள், அதாவது ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, செவந்து போகிறது, தடிச்சு போகிறது, அதுக்கான காரணம் முழுவதும் தெரிய வரல, குழந்தை எந்திரிக்கிறப்ப கண்ணை சுற்றி வீங்கி இருக்கிறது, கை கால் வீக்கம் வருது, அவங்க உடல்நிலையில் குறைபாடு, இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிறப்ப நீங்கள் அருகில் உள்ள உங்கள் குழந்தைகள் மருத்துவரை கண்டு சிகிச்சை பெறுவீங்க. இப்போ இதில் வந்து முன்னேற்றம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கலாங்கிற ஒரு சந்தேகம் எழும்போது அவங்க வந்து ருமட்டாலஜிஸ்ட்டை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நீங்கள் உடனடியாக அதை அலட்சியப்படுத்தாமல் சீக்கிரமாக வந்து அருகில் உள்ள ஒரு ருமட்டாலஜிஸ்ட்டை கண்டறிஞ்சு இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி உரிய சிகிச்சை எடுத்திங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய பின்விளைகள்லேருந்து தவிர்க்கலாம். குழந்தைகள் ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூப்பஸ் கண்டறிகிறது இவங்களுக்கு பெரியவங்களை காட்டிலும் குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே கிட்னி பாதிப்பு, அதாவது சிறுநீரக பாதிப்பு வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் அது கண்டுக்காமட்டோம்னா சிறுநீரகம் இலக்கை ஏற்படலாம். பின்னாடி வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் அந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் சிறுநீரக பழுதடைஞ்சு டயாலிசிஸ் தேவைப்படுற அளவு கூட போகலாம். சில பேர்த்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட், ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஸோ அதனால் அலட்சியப்படுத்தாமல் இந்த மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வாதம், அதாவது முக்கியமாக லூப்பஸ் வந்து கண்டறிகிறது முக்கியமானது. இந்த லூப்பஸ் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்துட்டு குழந்தைங்களில் பார்த்தீங்கன்னா மரபணு மூலமாகவும் வரலாம். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 5 வயசுக்குள்ளே பாதிக்கப்படுவாங்க. அவங்க விசாரித்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அவங்க கூட பிறந்தவங்களெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுலேயே 5 வயசுக்குள்ளே தவறி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைக்கு கூட சேர்ந்தவங்க அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை இன்னும் நம்ம அலட்சியப்படுத்தாமல் மேற்கொண்டு அதை கண்டறிஞ்சு இந்த ஜெனட்டிக் லூப்பஸ், மோனோஜெனிக் லூப்பஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வகையான லூப்பஸும் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப அவங்களோட வாழ்நாட்கள் அதிகரிக்கிறதோட குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். குழந்தைங்க வந்து பெரியவங்க மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்ம ஏதாவது ஒரு சின்ன பெற்றோர்கள் வந்துட்டு அவங்க தினமும் நடக்கிற மாற்றங்கள் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்தீங்களாவே நீங்கள் வந்துட்டு உடனடியாக குழந்தை மருத்துவர் அறிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஆரம்பத்திலே கண்டறிகிறது நல்லது. நன்றி, வணக்கம்.